அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் திருக்குறளில் பொருட்பாலில் 83வது அதிகாரமாக உள்ள கூடா நட்பு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 825வது திருக்குறளை பற்றி அறிவிப்புகின்றோம். கூடா நட்பு என்பதற்கு பொருந்தாத நட்பினை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்காக அழகாக வடிவமைத்து தந்துள்ளார். இப்பொழுது நாம் 825வது திருக்குறளுக்கு செல்வோம். மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று. மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். மனமொத்த கருத்தோடு நம்மோடு பழகாதவரின் சொல்லை நம்பி எந்த செயலிலும் நாம் இறங்கக்கூடாது என்பது இத்திருக்குறளின் பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: மனமொத்த கருத்தோடு நம்மோடு பழகாதவரின் சொல்லை நம்பி தெளிந்து நாம் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, ஒத்த கருத்து இல்லாதவரின் சொல்லை நம்பி எந்த செயலிலும் நாம் ஈடுபடக்கூடாது என்பது வள்ளுவரின் வாக்குரையாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வாய்மொழியை பின்பற்றி நல்ல நட்பினை ஆராய்ந்து தேர்வு செய்து வாழ்வில் வளமடைவோம். நன்றி, வணக்கம்.